நம் இனத்துக்கு மொழிக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க வந்து ஆடுறா பாடுறா ஓடுறானா நான் வந்து வேடிக்கை பார்த்துக்க முடியுமா? நான் கூட ஐயா மூலமா முதல்வருக்கு ஒரு செய்தி கொண்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இனிமேல் வசூலிக்கிற எல்லாமே நாங்க தான் வசூலிப்போம். நீ என்ன ஜிஎஸ்டி விளக்கென்ன எல்லாத்தையும் நாங்க வசூலிக்கிறோம். இனி என்ன அக்ரிமெண்ட் இருக்கோ அதை நான் திருப்பி தரேன். ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கூடியிருக்கின்ற அனைவருக்கும் இப்ப கூட எங்க ஐயா என்ன சொன்னாங்கன்னா, கூப்பிட்டு எந்த ஒரு வார்த்தையும் கன்னியாகுமரியாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் அவங்க சொல்றேன். நண்பர்களே, நான் 2 செய்தி மட்டும் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இந்த கொங்கு பகுதிக்கு மட்டும் இந்த கொங்கு தமிழ் பேசும் பொழுதே அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல தெரியும். நான் உண்மையிலே சொல்றேன், நான் இருப்பது வேலூர். அந்த பகுதிகளெல்லாம் பேசும் பேச்சை விட இங்கு பேசும் பொழுது இவங்க அந்த கொஞ்சி பேசுறது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டுமில்ல, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த மரியாதையை குறைப்பதற்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்பது அதனால அவ்வளவுதான் சொல்றேன். இதையெல்லாம் அசிங்கப்படுத்துவதற்கு தான் அவனுடைய நோக்கமே. இப்ப சொன்னார்களே 420, உங்களுக்கு என்ன ஒரு பெரும் பாரம்பரியம் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. இந்த மரியாதையை கெடுக்கிறவனை நம்ம வந்து சும்மா விடலாமா? ஏங்க, இப்ப நான் கொங்கு தமிழ் எவ்வளவு அழகா சொன்னேன். அப்போ என் தமிழை, நம்முடைய தமிழை புறந்தள்ளி நீ வந்து இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்ப, ஏண்டா நாங்க விட்டு வைப்போம் உங்களை? எங்கள் தமிழ் எங்கள் உசுருக்கு, எங்கள் உசுருக்கு மேல இல்ல. பாருங்களேன் என்ன திமிருன்னு பாருங்களேன். தமிழை புறந்தள்ளி நீ இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்ப, இல்ல எந்த அளவுக்கு அப்ப நம்ம எவ்வளவு இழிச்ச வேணாலும் பாவிச்சு பாருங்க சார். ஒன்னே ஒண்ணு சார், சாதாரணமா நீங்க என்ன பத்திரிகை படிப்பீங்க, ஒரு கார்ட்டூன் படம் வந்தா அந்த கார்ட்டூன் வந்து ஒரு பெரிய கதையே சொல்லும் இல்லையா? ஒரு கார்ட்டூன் படம் ஒரு பெரிய கதையே சொல்லும் சார். நம்ம விட அமெரிக்க பத்திரிகை ஒன்று போட்டு சார், சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. நாம யாரு? இந்த திராவிட ஆட்சி, திராவிட மண் எத்தகையது? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு செய்தியை சொல்லி போட்டிருக்கான் சார் அமெரிக்க பத்திரிகை. ஒரே ஒரு பசுமாடு சார், ஒரே ஒரு பசுமாடு வந்திருக்கான். அந்த பசுமாடு பால் கொடுக்குது. அந்த பாலை யாரா சாப்பிடுறான்னா பாஜக காரன். புரியுதா? அது போடுற சாணி யாருன்னு தெரியுமா? நமக்கு. அவன் போட்டிருக்கான் சார். அவனுக்கு புரியுது, நமக்கு புரிய வேணாமா சார்? சார் நமக்கு புரிய வேணாமா? இல்ல, யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த தாமரைக்கு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே அதான் என்ன சார் கூசுது, உடம்பே கூசுது சார். நம் இனத்துக்கு மொழிக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க வந்து ஆடுறா பாடுறா ஓடுறானா நான் வந்து வேடிக்கை பார்த்துக்க முடியுமா? வேடிக்கை பார்க்க முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இவ்வளவு பேசுறீங்களே, பாஜக நாங்க போட்டேன்னு நாங்க அதிமுக போடுறோம் அப்படின்னு சொன்னா, அதிமுக இன்னொரு தொங்கு சதை. நீங்க எல்லாரும் நடிச்சிருப்பீங்க அதிமுக தனியா நிக்குது தனியா நிக்குது. தனியா நிக்க சொல்லலையே அவங்கதான் சார். நீ தனியா நில்ல, நான் சேர்ந்தா ஓட்டு போட மாட்டான், நான் என்னுடைய பர்சன்டேஜ் அதிகமா காமிக்கணும். இதுதான் அக்ரிமெண்ட். நாம என்ன புரியாதவங்களா சொல்லுங்க பார்க்கலாம்? புரியாதவங்களா? ஒரு பொண்ணு பக்கத்துல கேரளால ஒரு பொண்ணு 3 கேள்வி கேட்கு. அந்த கேள்வியை கேட்க விட மாட்டேங்கிறான் பாஜக. 3 கேள்வி தான் கேட்டு, ஏய் படுபாவி அயோக்கிய போயிடா, நீ ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்ன? 50 ரூபாய்க்கு பெட்ரோல் தரேன்னு சொன்னில, சொன்னில, செஞ்சியான்னு கேட்டா அவங்க பேசவே விட மாட்டேங்கிறான். திருப்பி 2வது கேள்வி கேக்குது, டேய் 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னிடா, என்னடா ஆச்சு? இதான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சார்? இப்போ எந்த அளவுக்குமே எதையுமே செய்யணும். ஒன்னே ஒண்ணு, நான் கோயில் கட்டிட்டேன். நாங்க என்ன சாமியை எதிர்க்கவங்களா? ஆன்மீகம் என்பது அவரவர் விருப்பம் உரிமையும் சார்ந்தது. அவரவர் விருப்பம் உரிமையும் சார்ந்தது. நாங்க சாமி கூட மாட்டோம், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க தான் முன்ன நிற்போம். எங்களுடைய மாநாட்டு நடிகர் சத்யராஜ் தான் சொன்னாரு, உங்களையா ஒண்ணு சேர்க்கறதே நாங்க தான்பா, கடவுள் இல்லைன்னு சொல்றேன், நாங்க தான்பா ஒண்ணு சேர்க்க. ஏன்னா எங்களுக்கு, அதாவது அதான் சொல்றேன், நீங்க வழியில் போகும்பொழுது உங்களுக்கு கோவிலுக்கு போறதுக்கு ஏதாவது பிரச்சனை, எவனாவது பிரச்சனை, நான் தான் வரும், நான் தான் முதலடி இருக்கேன். புரியுதா? அதனால நண்பர்களே, ஒரு பைத்தியக்காரனுக்கு போட்டு நம்மளும் பைத்தியக்காரன் ஆகக்கூடாது. ஒரே கேள்வி,
இப்ப சொன்னார்ல 420 சொல்லி, அப்ப செஞ்சதை வச்சு ஏதாவது பேசுறத ஒன்னாவது செஞ்சானா? தமிழகம் என்றால் நம்ம பிறந்துடுறான், எதையுமே செய்யறது கிடையாது. இங்க இருந்து நம்மகிட்ட வழிப்பறி செய்யறான். நான் கூட ஐயா மூலமா முதல்வருக்கு ஒரு செய்தி கொண்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இனிமேல் வசூலிக்கிற எல்லாமே நாங்க தான் வசூலிப்போம். நீ என்ன ஜிஎஸ்டி விளக்கென்ன எல்லாத்தையும் நாங்க வசூலிக்கிறோம். இனி என்ன அக்ரிமெண்ட் இருக்கோ அதை நான் திருப்பி தரேன். அது நியாயம் தானே? ஏன் காசு நான் எவ்வளவு தரேன்னு சொன்னமோ அதை நான் முடிவு பண்ணிட்டேன். நீ அப்படி பண்றது? இப்படி கோரிக்கை ஐயா மூலமா நீங்க முதல்வர்கிட்ட சொல்லணும். நண்பர்களே, ஒன்னே ஒண்ணுதான், திராவிட கட்சிகளை தான் இங்க வந்து சூடு அதிகமாகி விட்டாங்க. பைத்தியக்காரன், இந்த பைத்தியக்காரன் போட்டு நீ நம்ம பைத்தியக்கார ஆயிட வேண்டாம். உங்களுக்கு மானம் மரியாதை இருக்கிறது. கொங்கு தமிழ் எவ்வளவு உலகம் எல்லாம் பாராட்டினா சார். உங்க மொழியை நீங்க பேசுவத உண்மையில உலகம் எல்லாம் பாராட்டுது, கேட்குது. அழகு தமிழ் இது. நீங்க ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சின்ன பிள்ளைங்க பேசிட்டு போது அவ்வளவு அழகா இருக்கும். இந்த கொங்கு தமிழின் மானத்தை காப்பாற்றுவது உங்கள்கிட்ட தான் சார். வாய்ப்பு இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.